இட்லி எல்லாம் இப்ப யாருமே கண்டுக்கிறதே இல்ல. ஆரம்ப காலங்களில அப்படியே மணிக்கணக்கா ஆசையா ருசிக்க ருசிக்க சாப்பிடுவாங்க. அப்புறம் தான் வட பக்கம் போவாங்க. இட்லிய சாப்பிடுறதால என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1, இட்லிய சாப்பிடுறதுனால மூச்சு 60% உள்ளேயும் வெளியேயுமா அதிகமா வரும். இப்படி மூச்சு அதிகமா உள்ளேயும் வெளியுமா விடுறதுனால நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளை வராம தடுக்கும். கூடவே நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். 2வதா, உடற்பயிற்சி செய்யும் போது எப்படி மூச்சு வாங்குவீர்களோ அத போல இட்லியை சாப்பிடும் போதும் அதிகமா மூச்சு வாங்கும். இதனால இதயம் வலுப்பெற்று இதயம் சம்பந்தமான நோய்கள் வராம தடுக்கும். 3வதா, ஹார்மோன்கள் அதிகமா சுரக்கப்பட்டு மார்பக புற்றுநோய் வராம தடுக்கும். 4வதா, அழகு மென்மேலும் அதிகரிக்கும். நான் சொன்ன இந்த நன்மைகள் எல்லாமே சாப்பிடுறவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதை வச்சு கொடுக்கிற உங்க பொண்டாட்டிக்கு தான் கிடைக்கும். அதனால உங்க பொண்டாட்டி மேல உங்களுக்கு அக்கறையும் அன்பும் இருந்தா உங்க பொண்டாட்டி வச்சு கொடுக்கிற இட்லிய தினமும் சாப்பிடுங்க. இதனால நீங்க ஒரு டாக்டர் இல்லனாலும் இட்லிய சாப்பிட்டு மொத்த நன்மைகளையும் உங்க பொண்டாட்டிக்கு கொடுத்து நீங்களே உங்க பொண்டாட்டிக்கு ஒரு டாக்டரா இருந்து சந்தோஷமா வாழுங்க.